வருஷம் வருது இல்ல, பட்டும் போய் தொலைக்குது இல்ல, என்னம்மா இப்படியே மட்டக்கட்டையா நடக்கிட்டு இருக்குதே. நானும் வச்சு சந்தையில விட்டாங்கன்னு சொல்லிவிட்டு 2 வருஷம் ஆக போகுது. சரி நம்மளும் உன்னை வச்சு விடுவோமே, வந்து நல்லா தலைச்சு வரும்னு பார்த்தா ஒன்னும் உருப்படி இல்லை, இப்படியே இருக்குது. மற்றதெல்லாம் எப்படி தலை 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 தலைன்னு தலைச்சு வருது. அப்படிப்பட்ட பூமி என் பூமி. உனக்கண்ணம்மா நானும் உன்னை ஆக்கி விட்டு போறோம் ஆக்கி விட்டுக்கிறோன்னு பார்த்தா தரையா போய்கிட்டு இருக்குது. இதுக்கு எம்பிட்டு கொடங்கடமா தண்ணி ஊற்றி எங்கதான் போகுதுன்னு தெரியலையே. அடியே செவந்தி, ஆத்தா செவந்தி, ஆத்தானால அள்ள முடியல தண்ணி. அந்த கிணத்துல ஒரு குடம் இறச்சி தாடி தங்கா, தூக்கிட்டு வாங்க. போட்டா உனக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் நீ வேலை வாங்குறத வேலையா? முடிஞ்சா பாரு, லடி பேசாம உட்காரு. ஒன்னே இருப்பு கண்டு கணவருக்குல யார் தண்ணி ஊத்த சொன்னதா? வயசான காலத்துல இருந்தோம் வச்சோம் இல்லாம கண்டு வைக்கிறேன், அது வைக்கிறேன், இது வைக்கிறேன், தேவையில்லாத வேலை தான் பாத்துக்கிட்டு இருப்பேன். இதுல வேற வைக்க முடிஞ்சா நீ வைக்கணும், ஊத்த முடிஞ்சா நீ ஊத்தணும். நான் தான் கிடைச்சாக்கா என்னால பார்க்க முடியாது. என்னடி இவ ஒரு வேலை எங்கிட்ட இருக்க வேலையை எங்கிட்ட எடுத்து போட விட மாட்டேன். நான் பாக்குறேன் நீ ஏன் பாக்குற, நான் பாக்குறேன் நீ ஏன் பாக்குறேன்னு புடிங்கிட்டு ஓடுவேன். என்னாச்சு இவளுக்கு? திங்கிற சோத்துக்கு வேலை பார்க்கணும்ல, எதையாவது இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறது. நான் படுற பாடம் எனக்கு தான் தெரியும், என் மனசு படுற பாடம் எனக்கு தான் புரியும். யாருக்கு புரிஞ்சிட போகுது? என்னைக்கு இல்லாம கலகலன்னு ஓடியாந்து வம்ப இழுப்ப, இன்னைக்கு என்ன இப்படி புலம்பிட்டு போற? அடியே அடியே நில்லுடி, அடி செவந்தி, நீ தண்ணி அல்ல வேணா ஒண்ணு அல்ல வேணா, அப்படி நில்லுடி. என்னாச்சு? பிள்ளைக்கு வேலை ஊருப்பட்ட வேலை இருக்குமா? ஆம்பளைக்கு ஆம்பளையா பொம்பளைக்கு பொம்பளையா என் பேச்சு படுற பாடு இருக்குதே. அதெல்லாம் அவளுக்கு ஒரு சுசுப்பில பெருசாவே எடுத்துக்க மாட்டாளே. எம்பிட்ட மூடைய தூக்கி போட்டாலும் காய் முட்டை போட்டாலும் அசால்ட்டால தூக்கி போடுவா. என்னன்னு தெரியல, வேலை அதிகமா இருக்கவும் சோர்ந்து போறாள. ஒரு வார காப்பி பாக்கியை போட்டு கொடுப்பான். என்னடி பேச்சு கல்யாணம் கல்யாணம்னு? யாருக்கு கல்யாணம்? துளசிக்கு கல்யாணமா? உனக்கு யார் சொன்னா? என்ன பேசிட்டு இருந்தாங்க? நான் கூட என்னமோ ஏதோன்னு கல்யாணம் நம்மளுக்கு தெரியாம பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோன்னு நினைச்சேன். ஹேரு உங்க தாத்தா துளசிக்கு கல்யாணம் கேச்சிட்டு அதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் அவளுக்கு கல்யாணம்லாம் ஒன்றும் நடக்காது. நீ ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நினைக்காத, சும்மா அதெல்லாம் ஜாலியாவும் இருக்காது பூரியாவும் இருக்காது. அவளுக்கு கல்யாணமே நடக்காது. ஊர் உலகத்துல எல்லாருக்கும் கல்யாணம் நடந்துச்சுட்டு, ஆனா உங்க அத்தை துளசிக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. அடி பைத்தியம், அம்மா சொல்றது நம்புறியா இல்லையா? அவளுக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது துளசிக்கு. ஐயோ பாவமே என் துளசி அத்தை, பாவம். ஏய் சிட்டு, என்ன பாவம்? சும்மா அப்படி ஃபீல் பண்றாங்க. போடி போய் விளையாடு போ. துளசிக்கு கல்யாணம் நடக்கலையும் அவங்க ஃபீல் பண்றாங்களாம். எப்படி உன் மனசை மாத்தி வச்சிருக்காங்க சதிகாரி. இந்த வயசுலயே கல்யாணம் பத்தி எல்லாம் பேசுற உன்னை அப்படி பேச வச்சிருக்கா. தூக்கி இப்படி மிதிச்சு போடுவேன். போய் விளையாடு போ. கல்யாணம் ஏதாவது சொல்லி வாயில வந்துச்சுன்னு வையி பிச்சிருவேன் ராஸ்கல். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே இவள் ஒரு தீயத்தான், நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான், நல்ல கவிதை என்பேன் நல்ல கவிதை என்பேன். பாட்டு பாடிக்கிறாங்க, பாட்டு ஒரு கேடுன்னு. கிளவி சரியான நேரத்துல வந்துருதேயா.
இல்ல பொண்ணா பேபி, இல்லடா. உங்க அம்மா சொன்னா அப்படியே கோவம் வந்துருமே. கிளவி எப்போதும் கத்துறதானே, காத்திட்டு போகுது. அவ ஒரு ஏமாந்த சிரிக்கி 4 வார்த்தை அன்பா பேசிட்டா தூக்கி கொடுத்துருவாங்கல பிரசங்காரரு. பிரசன்ன ஊர்ல மிஞ்சினவர்னு ஆளுகளை முகர கட்டையில பாருங்க. பாட்டு உனக்கு கேடு உனக்கெல்லாம் கொடியார மோதியவே உனக்கு ஒரு பாட்டு உனக்கு கேடாடா. யோ என்ன இப்ப காவலாக்க எங்களுக்கு பாத்திரங்களை இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? போய் அங்கிட்டு இதாங்க எடுத்து வச்சுட்டு போயா. என்ன பொண்ணா பேபி, உனக்கு போர் அடிக்கும்ல, அதனாலதான் கூட எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் வந்தேன்னு வையே போறியா இல்லையடா? அதை போச்சுறானடா. அட போக்கா, பொண்டாடி புருஷன் பேசுற இடத்துல எப்ப பார்த்தாலும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்றதுக்கே வந்துகிட்டு இருக்கேன் நீ வேற. ஆமா பொண்டாடி புருஷன 4 வார்த்தை அன்பா பேசிடுவாங்க. இல்ல குடும்பத்தை வரவு செலவு எப்படி பண்ணி குடும்பத்தை கொண்டுட்டு போயிரணும்னு கிழிச்சு போடுவாங்க. கிளின்னு போடா போடா. ஏமா அப்படி அவ எதையோ பேசிட்டு போறாரே கொள்றாரே இல்லாம நீ யாருக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க? யோ அதுதான் கத்துனா நீ ஏன் கத்திக்கிட்டு இருக்கிய? கர்ம சண்டால தெருவுல நின்று என்ன பேசுறீங்க உங்க ரெண்டு பேருக்குமே தெரியாதே. கத்திக்கிறாரே நம்மளுக்கு அசிங்கத்தனமா இருக்கு. சரி உங்க பிரசர ஒண்ணும் சொல்லிடப்படாது. ஏன் அந்த காப்பிச்செடியை கலந்து தடி புள்ள ஏதோ சோர்வா வந்திருக்கிறா, ஒரு மாதிரியா இருக்கிறா. காப்பிச்செடியை கலந்து அவளுக்கு காப்பி போட்டு கொடுக்க. அக்கா அக்கா, எனக்கு ஒரு டம்ளர் காப்பிக்கா. ஏடுவட்ட மோதேவி நீ காப்பிலாம் குடிப்பியா? ஏடுவட்ட பத்தியா எங்க அக்காக்கு எப்பவுமே குசும்புதேன். போய் போடுக்கா. யார் சோர்வா வந்திருக்கா? செவந்தி வந்துட்டாளாக்கா. செவந்தி எப்பமா வந்தா? காப்பி செடியை கழுவி கொண்டு வரேன், நீ போமா உள்ள. பொண்ணா பேபி, அவங்க புள்ள சோர்ந்து போய் வந்திருக்கோம் சொன்ன மாதிரி செவந்தி தான் தெரியலையாக்கா? செவந்தி தான் வந்திருக்கான். இதெல்லாம் சரியா தெரியும், இதெல்லாம் சரியா சொல்ல தெரியும். சீக்கிரம் காப்பி செடியை கழுவி கொண்டுட்டு வாடி. ஏத்தா தங்கா தலை வலிக்குதோடி. என்ன தாச்சு மேல இழுக்க முடியல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போத்தா. இல்ல இடையே ஒரு நாள் ஒரு பொழுது இப்படி இருக்க மாட்டியடி. மேலுக்கு காய்ச்சி அடிச்சாலும் திருவிழா இருப்பேன், அவன் வாய் சும்மா இருக்காதே. ஆத்தா மனசு பதறடிடே. ஆத்தா என்னடி ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்லைன்னு சொல்றலக்கா, போடி பேசாம. என்னம்மா நீ அவளை போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க? வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் காலையில வலிக்கும் சும்மா உட்கார விடுறியா? என்ன பண்ணுது நீ ஏன் இப்படி போட்டு தோண்டிட்டு இருக்க? பேசாம போ. பொண்ணா பேபி கரெக்டா சொல்லுது. சும்மா இருக்கணும். ஏய் சபதி என்ன அப்படி வந்து உம்முன உட்கார்ந்துட்டே இருக்கிறது? இந்த விளக்குற பாத்திரத்தை அள்ளி போய் உள்ள கவுத்து போயிருப்போ. சரி இந்த வீட்ல நிம்மதியாவது ஒரு நிமிஷம் உட்கார முடியுதா? அதுக்கு கூட முடியல. இது காக்கையின் கூடு, இங்கே பூங்குயில் தேடு. இவன் வரத்தி வந்த பிள்ளைய அத பாரு, வேலைய பாரு, வெட்டிய பாரு. நான் ஒரு மாதிரியா இருக்கான்னு சொல்றேன். வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா நீ? நீ வாயை வச்சுட்டு சும்மா இருமா. தொட்டா சினிங்க இந்த மேடம் அவள ஒண்ணும் சொல்லப்படாது. இது வந்துருவாங்க சப்போர்ட்டுக்கு. ஆமாடி ஆமா சப்போர்ட்டுக்கு தான் வருவேன். அப்புறம் வரமாட்டாங்க என் பேத்திக்கு. என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. என்னமா பண்ணி தொலைங்க. நம்ம இல்ல இடையில கடந்துட்டு படாத வாடு வட வேண்டியதா இருக்குது இதுக்குள்ள. என்ன ஏதுன்னு தெரியலையே. என் புள்ள ஒரு நாள் இல்லாம இப்படி இருக்க மாட்டாளே. ஏன் இப்படி இருக்கிறான்னு தெரியலையே. நானே என் தங்க ஏன் இப்படி பேச மாட்டேன் சொல்ல மாட்டேங்கிறான்னு தெரியாம தவிக்கிறேன். உனக்கு என்னன்னு தெரியலையே. சப்போர்ட்டுக்கு இப்பதான் நேரமா சப்போர்ட்டுக்கு பேசுற நேரமா இது? சப்போர்ட்டுக்கு பேசுற கீசுறாயின்னு என் புள்ள ஏன் இப்படி இருக்குதா? இந்த மந்தமா அப்படிமா காப்பி செடி கடியில போய் காப்பியை போட்டு போட்ட முடிச்சது என் கழுத்துல மாட்டி இருக்கு. காப்பியை குடிச்சா தலையில வலிக்கெல்லாம் சரியா போயிடும். ஏங்க சாப்பிட்டீங்களா? டிஃபன் ரெடியா? ஏன் மேடம் போய் டிஃபன் ரெடியான்னு கூட பார்க்க முடியாதோ? ரெடி ரெடி. ஏங்க நான் ஹசியா பேசினாலும் சரி எது கேட்டாலும் ஏன் இப்படி டென்ஷனாவே பதில் சொல்றீங்க? நான் ஒன்றும் டென்ஷனா பதில் சொல்லலையே. சாப்பாடு ரெடியா என்ன கேட்குற? போய் பார்க்க முடியாதானே? சிட்டுமா நீ ஒரு மாதிரி இருக்க. சாப்பிட்டியா தங்கம்? அத்தை சாப்பாடு கொடுத்தாங்களா? சிட்டுமா அப்பாவை பாரு. சிட்டு பேசாம ரெடி. சிட்டு தங்க ஏன் அழுகுது? என்னாச்சுடா? அது ஒண்ணு இல்லைங்க. இவ்வளவு நேரம் சாப்பிடாம என்னடி பண்ற? விளையாண்டுட்டே இருக்கியான்னு நான் கொஞ்சம் திட்டினேங்க. அதனாலதான் அப்படி இருக்கா. ஓ புள்ள மேல ரொம்ப பாசமோ? அப்படி அக்கறை இல்லவ சாப்பாடு எடுத்து வச்சு ஊட்டி விடணும். சாப்பிட திட்டக்கூடாது குழந்தைய. என்னங்க நீங்க? நான் ஊட்டினா சாப்பிட மாட்டாங்க. துளசி ஊட்டினா தான் சாப்பிடுவா. பெத்தது நீ தானே. குழந்தை யாரு ஊட்டினாலும் பாசமா இருக்கவங்க ஊட்டினா சாப்பிடும். முதல்ல குழந்தைக்கு எப்படி பேசணும், எப்படி பாசமா இருக்கணும், எப்படி சாப்பாடு கொடுக்கணும் எல்லாத்தையும் கத்துக்கோ. சரிங்க நான் மாட்டேன் நான் சொல்றேன். அவதான் துளசியத்துன்னு போயிருவா சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும். நான் மாட்டேன் நான் சொல்றேன். ஆரம்பத்துல இருந்து துளசி தான் அரவணைப்பா பாத்துக்கிறது, சாப்பாடு கொடுக்குது. குழந்தைக்கு எங்க பாசம் அரவணைப்பு எல்லாம் கிடைக்குதோ அங்கதான் போய் விடும். நீ அப்படிதான் ஒண்ணு இல்லையே. ஐயோ இந்த சிட்டு எதுவும் சொல்லிருவாளோ? சிட்டு போ பசிக்கல. போ அத்தை சாப்பாடு ரெடி பண்ணிட்டாலாம். போய் சாப்பிடு போ. போ முதல்ல. ஏய் ஏன் குழந்தை இப்படி வரட்ட? அவளுக்கு பசி இருக்கா? அவளே போய் சாப்பிடுவா. அவளுக்கு எப்ப பசிக்கும் பசி எடுக்கணும் துளசிக்கு தெரியும். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். துளசி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் ஓகே. துளசி வேற விட்டு கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்ப நீ என்ன பண்ணுவ? அப்புறம் இது என்ன கேள்வி? அப்புறம் நம்ம குழந்தைய நம்ம தான் பாத்துக்கறணும். அதுதான் துளசி அத்தைக்கு கல்யாணமே நடக்கல.
துளசிக்கு கல்யாணம் நடக்காதா? சிட்டுமா, அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிலாம் ஏன் பேசுற? இப்படிலாம் நீ பேச மாட்டியே. சிட்டுமா, யார் சொல்ல ஒரு துளசி கல்யாணம்லாம் நடக்காதுன்னு? துளசிக்கு ஜாம் ஜாம்னு சூப்பரா கல்யாணம் நடக்கும்டா தங்கம். ஐயோ போட்டு கொடுத்துட்டாளே, செத்து எனக்கு. அடியே சிட்டு ப்ளீஸ் டி. அப்பா அம்மா தான்ப்பா துளசிக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது, நீ புது Dress போட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அம்மா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுது, தாத்தா கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. ஜாலியா இருக்கலாம்னு நீயும் கல்யாணம் நடக்கும் டான்ஸ் ஆடலாம். சிட்டுமா, அதெல்லாம் துளசிக்கு சூப்பரா கல்யாணம் நடக்கும். நீ போடா விளையாடு போ. சரிப்பா சூப்பரப்பா. ஜாலியோ ஜாலி ஜாலியோ ஜாலி. அம்மா பை சொல்றேன். எங்க எங்க இருங்க, அவ சின்ன குழந்தை. அப்படிலாம் இல்ல. சின்ன குழந்தை தான், யார் இல்லைன்னு சொல்றா? சின்ன குழந்தை பேசுற பேச்சா இது? உனக்கு நிறைய டைம் சொல்லிட்டேன், அது என்னடி வன்மம்? ஒரு பச்சை பிள்ளைகிட்ட கூட அந்த வார்த்தையை நீ சொல்றேன்னா உன் மனசு எவ்வளவு நாரி போயிருக்கணும். சீ பூ, இல்ல ஒரு பொம்பளையா? இங்க பாருங்க, தேவையில்லாம ஒரு சின்ன பிள்ளை சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு அடக்கிக்க பாருங்க. அப்ப என்னைய பத்தி தெரியும்ல. தெரிஞ்சதுனால தான் அடிச்சேன். என்ன புத்தி கேடுகிட்ட புத்தி? ஏய், இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ என் வீட்டுக்கு வாழ வந்தியா இல்ல என் வீட்டு குடிய கெடுக்க வந்தியாடி? இவ்வளவு வன்மத்தை தெரியுற? வன்ம பிடிச்சவளே. சீ, உன் முகத்துல முழிச்சாலும். ஏங்க உண்மைதானே? என்ன? இல்லங்க, சிட்டு சொன்னோம்னா ஏதோ வாயில வந்துருச்சு. ஓ, வாயில என்ன வார்த்தை வரணும் என்ன வார்த்தை வரக்கூடாதுன்னா இல்ல? அது இல்லங்க. நீ ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணை பத்தி இப்படிலாம் சொல்லலாமா? நல்ல குடும்பத்துல தான் பிறந்தியா? இங்க பாருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னைய பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க. என்னைய கட்டி இருக்கீங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. என் குடும்பத்தை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. கோபம், வன்மம், துரோகம் இதையே மனசுல வச்சுக்கிட்டு சுத்திட்டு திரியிறியே. அப்படிப்பட்ட உன்னையவே நல்ல குடும்பத்துல இருந்து வந்தேன்னு கேட்டா உனக்கு கோவம் வருது. என் குடும்பத்துல என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரியிறியே. அப்ப எனக்கு எவ்வளவு வர கோவம். நான் என்ன வன்மமா தெரிஞ்சேன்? நான் துளசிக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான் சொல்லிட்டு திரியறேன். எத்தனை மாப்பிளையும் நான் பார்த்தேன். உங்க அம்மா ஒத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? என்னமோ நான் தான் துளசிக்கு கல்யாணமே நடக்க விடாத மாதிரி வர மாப்பிளையில துரத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவளுக்கு அந்த யோகம் அமையல, உங்க அம்மா அமைய விடல. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏதோ தெரியாதனமா ஒரே ஒரு வார்த்தை என் பிள்ளைகிட்ட சின்ன பிள்ளை கேக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை வாயில இருந்து என்ன கல்யாணம் அப்படிங்கறதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ சொன்னேன். அதை பெரிய இதெல்லாம் பிடிச்சிட்டு பேசுறீங்க. தெரியும் தெரியும்டி, நீ பார்த்த மாப்பிள்ளைலாம் தெரியும். அப்படி துளசிக்கு கல்யாணம் நடக்கல, ஏன் நடக்க விடல அப்படின்னு இங்க கத்துற கத்தலாம் வேலைக்கு ஆகாது. போய் உங்க அம்மாட்ட போய் கத்துங்க. ஏன் துளசிக்கு வர மாப்பிள்ளை எல்லாம் வேணாம் வேணாம் விரட்டி விடுங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க, உங்க அம்மாட்ட போய் கேளுங்க. சும்மா கத்திட்டா ஆம்பளத்தனம் ஆயிருமா? ஏய், நீ என்ன சிட்டுக்கிட்ட சொன்ன, நான் என்ன உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன தசை திருப்பி அம்மா பக்கம் விடுற? கல்யாண விஷயம் தானே, துளசி கல்யாண விஷயம் தானே. அப்ப எல்லாமே இது எல்லாமே ஒரே கூட்டத்துல ஒண்ணு மட்டும் தான், ஒரே ரவுண்ட்ல வரதான். இத பத்தி பேசக்கூடாது அதை பத்தி பேசக்கூடாதுன்னு. சீ, நீ எல்லாம் உன்னிட்ட போய் பேசினா என்னோட டைம் தான் வேஸ்ட். போடி. போங்க போங்க, அவளை பத்தி பேசினா, அவ கல்யாணத்தை பத்தி பேசினா என்னோட டைம் தான் வேஸ்ட். பெரிய பொல்லாத தங்கச்சி, ஊர் உலகத்திலே இல்லாத அண்ணன், பாச பறவைகள் ரெண்டு பேரும். ஏதோ ஒரு வார்த்தை என்ன சிட்டு கிட்ட கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னேன், அது பெரிய குத்தமா? வரையறீங்களா என்னைய? இருங்க, உங்களை பாத்துக்கிறேன்.